வைத்தியசாலையில் இருந்து காணாமல் போன மகன் 16 வருடங்கள் தேடியும் இன்னும் கிடைக்கவில்லை. தமிழர் பகுதியில் கோர விபத்து, பரிதாபமாக உயிரிழந்த 2. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கையை வந்தடைந்தார் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க். யாழில் மிளகாய்த்தூளை கண்ணில் தூவி கூறிய ஆயுதம் ஒன்றால் தாக்குதல். ஆக்கிரமித்துள்ள காணிகளை விடுவிக்க கோரி வலிவடக்கில் இன்றும் போராட்டம். மழையுடன் கூடிய பலத்த காற்று காரணமாக யாழில் 45 குடும்பங்கள் பாதிப்பு. மூச்சு திணறலில் நிகழ்ந்த பரிதாபம், உயிரிழந்தது 8 மாத குழந்தை. இலங்கையில் எரிபொருள் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம், வெளியான தகவல். இஸ்ரேலில் இருந்து நாட்டிற்கு திரும்பும் இலங்கையர்கள் எடுக்கப்பட்டுள்ள அதிரடி நடவடிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். பதவிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மகன் வைத்தியசாலையில் இருந்து காணாமல் ஆக்கப்பட்டார். மகனை தேடி 16 வருடங்கள் அலைந்து திரிந்து மகன் தொடர்பில் எந்த தகவலும் தமக்கு கிடைக்கவில்லை என கிளிநொச்சியைச் சேர்ந்த தாய் ஒருவர் குறிப்பிட்டார். செம்மணி பகுதியில் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்டுள்ள அணையா தீபம் போராட்டத்தில் கலந்து கொண்ட கிளிநொச்சி இரணிமடு பகுதியைச் சேர்ந்த சுரேந்திரன் பரமேஸ்வரி என்பவர் இவ்வாறு தெரிவித்தார். முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தம் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த காலப்பகுதியில் 2009 ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி எனது மகனான சுரேந்திரன் சுதாகரனுக்கு யுத்தத்தின் போது காலில் காயம் ஏற்பட்டது. 16ஆம் தேதி வரையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் 16ஆம் தேதி பதவியா வைத்தியசாலைக்கு கப்பலில் அழைத்துச் செல்லப்பட்டார். நாங்கள் வவுனியா முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டோம். நாங்கள் முகாமில் இருந்த போதிலும் மகனை பற்றிய தகவல்களை அறிய முற்பட்டும் தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. மீள்குடியேற்றப்பட்டு இரணிமடு பகுதி வந்தபோது பதவியா வைத்தியசாலையில் எமது மகனுக்கு 7 நாட்கள் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் மகனுடன் 7 நாட்கள் கதைத்ததாகவும் அதன்பின் 8வது நாள் காலை மகனை பார்க்க போன போது மகனை காணவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூர் காவல்துறை பிரிவில் இடம்பெற்ற விபத்தில் 15 வயதுடைய சிறுமி உட்பட 2 உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. வந்தாரமூலையிலிருந்து களுவங்கேணி நோக்கி பயணித்த கார் வீதி 2வது மைல்கல் பகுதியில் வேக கட்டுப்பாட்டை மீறி அருகிலுள்ள பனை மரத்தோடு மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. மட்டக்களப்பு சின்னகூரணி கருவப்பங்கேணி செயலின் வீதி 2ஆம் குறுக்கைச் சேர்ந்த ஜெந்திரகுமார் சஞ்சய், கருவப்பங்கேணி நாவலர் வீதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியான பிரதீபன் தவஸ்வானி ஆகிய 2 விபத்தில் சிக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் இருந்து வரும் நிலையில் தனது மகளுடன் கருவப்பங்கேணியில் உள்ள அவர்களின் பண்டி வளர்க்கும் பண்ணையை பார்ப்பதற்காக சென்றனர். இதன்போது அதிகாலை 3 மணிக்கு சாரதியுடன் பயணித்த போது கார் வேக கட்டுப்பாட்டை மீறி பனைமரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் மழையுடன் கூடிய வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு சபரகமுவ மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் சற்று நேரத்துக்கு முன்பாக இலங்கைக்கு வந்தடைந்தார். மனித உரிமைகள் ஆணையாளர் டர்க் ஜூன் மாதம் 26ஆம் தேதி வரை நாட்டில் இருப்பார் என வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. பிப்ரவரி 2016க்கு பின்னர் ஐநா மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதல் விஜயம் இதுவாகும். இந்த விஜயத்தின் பொழுது ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் ஜனாதிபதி மற்றும் பிரதமரை சந்திக்க உள்ளார். வெளியுறவு அமைச்சர், பல அமைச்சரவை அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த அரசு அதிகாரிகள், மத தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், ராஜதந்திர சமூக உறுப்பினர்கள் மற்றும் இலங்கையின் மனித உரிமைகள் ஆணையம் ஆகியோரை அவர் சந்திப்பார் என அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக உயர்ஸ்தானிகர் கண்டிக்கு சென்று தலதா மாளிகைக்கு மரியாதை செலுத்தி மல்வத்து மற்றும் மஸ்கிரிய பீடங்களின் தலைமை பீடங்களை சந்திக்க உள்ளார். மேலும் அவர் யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலைக்கு பயணம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு அவர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர்களை சந்திப்பார் என்றும் மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழில் குடும்பஸ்தரின் கண்ணில் மிளகாய் தூள் வீசி கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் மானிப்பாய் காவல் பிரிவுக்குட்பட்ட கட்டுடை பகுதியில் இடம்பெற்றுள்ளது.
குறித்த குடும்பஸ்தர் பிள்ளைகளை பாடசாலையில் விட்டுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் முகங்களை மறைத்தவாறு வந்த இருவர் குறித்த குடும்பஸ்தரின் கண்களுக்குள் மிளகாய் தூளை வீசியுள்ளனர். அதன்பின் அவர் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். பின் படுகாயமுற்ற குறித்த நபர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் மானிப்பாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மானிப்பாய் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் வலிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள 2400 ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரி இன்று 3ஆம் நாளாக அமைதி வழியில் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. 3 நாட்களை கடந்தும் தமது காணி உரிமை தொடர்பில் அரசு தரப்பினர் எவரும் அக்கறை செலுத்தாததால் மக்கள் கவலையுடன் சோர்வாக போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்கின்றனர். காணிகளை விடுவிக்க கோரி நேற்று முன்தினம் மயிலட்டி சந்தையில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தில் இன்று 500க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு உணவு சமைத்து அந்த இடத்தை விட்டு நகராமல் அமைதி வழியில் போராடி வருகின்றனர். குறித்த போராட்டத்தில் மயிலட்டி, பலாலி, அண்டனிபுரம், காங்கேசன்துறை உள்ளிட்ட காணிகளைச் சேர்ந்த வயோதிபர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள், பெண்கள் என பல தரப்பும் தொடர் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். மழையுடன் கூடிய பலத்த காற்றின் காரணமாக யாழ்ப்பாணத்தில் நேற்று 45 குடும்பங்களைச் சேர்ந்த 159 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்தார். அந்த வகையில் கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 10 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 2 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. வேலணை பிரதேச செயலர் பிரிவில் 5 குடும்பங்களைச் சேர்ந்த 21 பேர் பாதிக்கப்பட்டதோடு 4 வீடுகளும் ஒரு சிறு மற்றும் மத்திய வர்த்தக முயற்சியும் 7 அடிப்படை கட்டமைப்புகளும் சேதமடைந்துள்ளன. ஊர்காவல்துறை பிரதேச செயலாளர் பிரிவில் 11 குடும்பங்களைச் சேர்ந்த 37 பேர் பாதிக்கப்பட்டதோடு 9 வீடுகள் ஒரு அடிப்படை கட்டமைப்பு சேதமடைந்துள்ளது. இதேவேளை காரநகர் பிரதேசத்திலும் இவ்வாறாக 18 பேர் பாதிக்கப்பட்டதோடு 3 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. சங்கானை பிரதேச செயலாளர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 4 பாதிக்கப்பட்டுள்ளதோடு வீடொன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 2 பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடொன்று பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் 8 மாதங்கள் நிரம்பிய பெண் குழந்தையொன்று மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்துள்ளது. சாவகச்சேரி மீசாலை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த கேதிசன் கிஷாரா என்கின்ற பெண் குழந்தையே உயிரிழந்துள்ளது. குறித்த குழந்தைக்கு ஏற்கனவே ஆஸ்துமா நோய் உள்ளது. பெற்றோர் குழந்தையை அழைத்துக் கொண்டு பூநகரிக்கு சென்றபோது மூச்செடுக்க குழந்தை சிரமப்பட்டது. இந்நிலையில் பெற்றோர் குழந்தையை பூநகரி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது வைத்தியர்கள் குழந்தையை கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றினர். அதேவேளை அங்கிருந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு குழந்தை மாற்றப்பட்டது. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அதிகாலை குழந்தை உயிரிழந்தது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டு வருகிறார். எதிர்காலத்தில் எரிபொருள் விலையில் பெரிய அதிகரிப்பு அல்லது எரிபொருள் பற்றாக்குறை இருக்காது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பொது முகாமையாளர் தெரிவித்தார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு உள்ளதாகவும் ஆகஸ்ட் மாதம் வரை எரிபொருளை முன்பதிவு செய்து கொண்டுள்ளதாகவும் டிசம்பர் இறுதி வரை எரிபொருள் விலைமனு கோரல் செய்ய தயாராக உள்ளதாகவும் பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலையை தொடர்ந்து இஸ்ரேலில் பணிபுரிய 3 இலங்கையர்கள் நாளைய தினம் நாட்டிற்கு திரும்ப உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் எகிப்தின் கைரோ விமான நிலையத்தினூடாக நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவிக்கின்றார். இந்நிலையில் நாட்டிற்கு திரும்புவதற்காக 12 பேர் நேற்று இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு சென்றுள்ளனர். அவர்களும் எதிர்வரும் நாட்களில் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார மேலும் தெரிவித்தார்.